நாம் சந்திரனுக்கே போயிட்டோம். செவ்வாய் கிரகத்தில் குடியிருப்புகள் அமைப்பது பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பெண்கள் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை ஓட்டுறாங்க, நாட்டை நடத்துகிறாங்க, மல்டிநேஷ்னல் கம்பெனிகளை மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு ஆண் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பெண்களும் இன்றைக்கு செய்து கொண்டு தான் இருக்காங்க. நாம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதாவது ஆண் பெண் சமத்துவம் பேசுகிற காலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதே மாடர்ன் சமுதாயத்துக்குள்ளேயே இன்னும் ஒரு கண்ணுக்கு தெரியாத லக்ஷ்மண் ரேகை இருக்குது. அந்த கோட்டை பெண்கள் கடக்கவே கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு கதவு, அந்த கதவுக்குள்ள பெண்கள் போகக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. அந்த கதவு எது தெரியுமா? தகன மைதானத்தின் மெயின் வாசல். நீங்கள் பல முறை பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் உணர்ந்திருப்பீங்க. ஒரு வீட்டிலிருந்து ராமநாம சத்தியம் என்று முழக்கம் எழும்போது முழு குடும்பமும் உடன் வருது. அம்மா, அக்கா, மனைவி, மகள் எல்லாரும் அழுதுகிட்டே அந்த பிணத்தின் பின்னாடி நடக்கிறாங்க. ஆனால் தகன மைதானம் வரும் முறை சிதைகள் எரியிற அந்த இடம் தெரிஞ்ச உடனே ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் அங்கே நிற்குது. பெண்களை அங்கேயே நிறுத்திடுறாங்க. இங்கே வரைக்கும் தான், இனிமே முன்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆண்கள் மட்டும் உள்ளே போகிறாங்க, சிதையை அலங்கரிக்கிறாங்க, முகாக்னி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மனிதனை பெற்ற அம்மாவுக்கும் அவனோட முழு வாழ்க்கையும் கழிச்ச மனைவிக்கும் அந்த கடைசி விடை கொடுக்கும் மிக முக்கியமான தருணத்தை பார்க்க கூட அனுமதி இல்லை. ஏன் இப்படி செய்கிறாங்க? இது நம்ம பழங்கால கட்டப்பட்ட சிந்தனை தானா? பெண்களை பலவீனமாக காற்ற பித்ரு சத்துவத்தின் இன்னொரு விதிதானா? இல்லைனா இதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமாக இருண்டு போன ரோமம் சிலிர்க்க வைக்கும் ஒரு உண்மை இருக்குதா? கருட புராணத்தில் இருக்கிற பலர் படிக்கக்கூட பயப்படுற அந்த பக்கங்களில் சொல்லப்பட்ட விஷயந்தானா இது? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் என்ன நினைப்பீங்க? பெண்களை தகன மைதானத்துக்கு அனுமதிக்காமல் இருக்கிறது அவங்கள அவமதிக்கிறதுக்காக இல்லை, அது அவங்கள காப்பாற்றுறதுக்காக. ஒரு உயிருக்கு ஆபத்தான, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆபத்திலிருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக. இன்றைய மாடர்ன் சயின்ஸ் இதை மூட நம்பிக்கையாக சொல்லலாம், ஆனால் தந்திர சாஸ்திரம் இதை மரணத்தை விட மோசமான விஷயமா சொல்கிறது. இந்த வீடியோவில் கருட புராணம், அகோர வித்யை, தந்திர விஞ்ஞானம் சொல்லும் சில தடை செய்யப்பட்ட அத்தியாயங்களை நாம் திறந்து பார்க்க போகிறோம். தகன மைதானத்தோட காற்றில் என்ன இருக்குது? அது ஏன் ஆண்களுக்கு ஒன்றும் செய்யாமல் பெண்களுக்கு விஷமாக மாறுது? பெண்கள் திறந்த முடி வைத்துக்கிட்டு அங்கே நின்னா அது ஏன் மரணத்துக்கே அழைப்பு விடுற மாதிரி சொல்லப்படுது? ஒரு எரியிற தலையோட்டின் உடையும் சத்தம் பெண்களின் கருப்பையை நிரந்தரமாக பாதிக்கும்னு ஏன் சொல்லப்படுது? தகன மைதான வாசல்ல பெண்களை மட்டும் குறிவைத்து காத்துக்கிட்டு இருக்கிற அந்த சக்திகள் என்ன? சீட் பெல்ட்டை கட்டிக்கோங்க, வீட்டில் லைட்டை சற்று மங்க செய்யுங்க. ஏன்னா பல நூற்றாண்டுகளாக மௌனமாக மறைக்கப்பட்ட ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறோம். இந்த ரகசியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கேள்வி. தகன மைதானம் என்றால் என்ன? நமக்கு அது ஊருக்கு வெளியில் இருக்கிற சடலங்களை எரிக்கிற ஒரு இடம், ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன், செங்கல் கல் கட்டிடங்கள். ஆனால் தந்திர சாஸ்திரம், அகோர மரபு, கருட புராணம் பார்வையில் தகன மைதானம் ஒரு இடம் இல்லை, அது ஒரு போர்ட்டல், ஒரு கதவு, இரண்டு உலகங்களை இணைக்கும் டைமென்ஷனல் கேட்வே. உயிர் உலகமும் மரண உலகமும் சந்திக்கிற இடம், உடல் பஞ்சபூதங்களோட கலக்கிற இடம், ஆன்மா தன் புதிய பயணத்தை ஆரம்பிக்கிற இடம். கருட புராணத்தில் விஷ்ணு பகவான் கருடனிடம் சொல்கிறாரு, தகன மைதானத்தில் 24 மணி நேரமும் ஒரு விதமான கோலாகலம் நடந்துக்கிட்டே இருக்கும்னு. அதை மனித காதுகள் கேட்க முடியாது. அங்கே ஒரு ஆன்மா மட்டும் இல்லை, அகால மரணம் அடைந்த ஆயிரக்கணக்கான அற்றுப்த ஆன்மாக்கள் அங்கே உலாவிக்கிட்டே இருக்கும். பிசாசுகள், வேதாளங்கள், யட்சினிகள் எல்லாம் அங்கே இருக்கும். உடல் கிடைக்காத பசி, தாகம், ஆசையால் துடிக்கிற சக்திகள். அவை எப்போதும் ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கும், ஒரு ஹோஸ்ட் தேடும், தங்களோட ஆசைகளை நிறைவேற்ற ஒரு உயிருள்ள உடலை தேடும். அந்த ஆபத்தான விளையாட்டு இங்கே தான் ஆரம்பிக்குது. அதன் மையம் பெண்கள். தந்திர சாஸ்திரம் தெளிவாக சொல்கிறது, தகன மைதானத்தில் இருக்கிற இந்த சக்திகள் ஆண்களை விட பெண்கள் கிட்ட 100 மடங்கு வேகமாக ஈர்க்கப்படும். ஏன்? பெண்களின் உடல்ல சக்தியில் என்ன இருக்கு? அவங்கள சாஃப்ட் டார்கெட் ஆக்குறது என்ன? அதோட பதில் உங்கள் முடியில தான் மறைஞ்சிருக்கு. முடி, அதாவது கேசம். நாம் முடியை அழகுக்காக மட்டும் பார்க்குறோம், சீவுறோம், கலர் பண்ணுறோம். ஆனால் ஆன்மீகத்திலையும் ஆக்கல் சயின்ஸில் முடி டெட் செல்ஸ் மட்டும் இல்லை,
அது உயிருள்ள சக்தி நூல்கள், நம்ம உடலோட ஆண்டனாக்கள். ஒரு ரேடியோ ஆண்டனா கண்ணுக்கு தெரியாத சிக்னல்களை பிடிச்சு சத்தமாக மாற்றுற மாதிரி நம்ம முடியும் பிரபஞ்சத்தில் இருக்கிற நுண்ணிய சக்திகளை வாங்கி நம்ம மூளைக்கு கொண்டு போகுது. அப்படியே ஒரு ரேடியோ ஆண்டனா கண்ணுக்கு தெரியாத சிக்னல்களை பிடிச்சு சத்தமாக மாற்றுற மாதிரி நம்ம முடியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நுண்ணிய சக்திகளை ரிசீவ் பண்ணி அதை நேரடியாக நம்ம மூளைக்கு கொண்டு போகுது. பழைய காலத்து ரிஷி முனிகளை நினச்சி பாருங்க. அவங்க ஜடையை வளர்த்தாங்க. அந்த முடியை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா? பிரபஞ்சத்தில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை கிரகிச்சு அதை தங்களை உடலுக்குள்ள தக்க வைத்துக்கணும்னு தான். சிக் மதத்தில் கூட முடியை மூடி வைக்கணும்னு, பாகை கட்டணும்னு சொல்கிறதுக்கே இதே ஆன்மீக காரணம்தான். தங்கள் சக்தியை பாதுகாப்பதற்காக. இப்போ இதே லாஜிக்கையே தகன மைதானத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. அங்கே ஓடிக்கிட்டு இருக்கிற சக்தி சாத்வீகம் இல்லை, அது தாமசிகம். அது மரண சக்தி, கனமானது, மாசடைஞ்சது, ரொம்ப நெகட்டிவானது. பெண்களின் முடி பொதுவாக ஆண்களை விட நீளமாக இருக்கும். இந்திய பாரம்பரியத்தில் துக்க காலத்தில் வீட்டில் யாராவது இறந்துட்டா பெண்கள் பெரும்பாலும் முடியை திறந்தே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. குளிச்ச பிறகு முடி உலரணும்னு சொல்லி திறந்தே விடுவாங்க. கருட புராணம் என்ன சொல்றதுன்னா, திறந்த முடி என்பது சக்திக்கு ஒரு ஓப்பன் ஹைவே மாதிரி. ஒரு பெண்ணோட முடி ஈரமா திறந்த நிலையில தகன மைதானத்தோட அந்த மாசடைஞ்ச காற்றுல அவங்க நின்னா அவங்களோட முடி ஒரு மேக்னெட் மாதிரி ஆகிடும். அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நெகட்டிவ் சக்திகள், பிசாசுகள், அற்றுப்த ஆன்மாக்கள் எல்லாம் அந்த முடி வழியாக ரொம்ப ஈஸியாக அந்த பெண்ணோட ஆராவுக்குள்ளே நுழைய முடியும். ஆண்களுக்கு ஏன் இப்படி இல்லை? ஏன்னா இறுதிச் சடங்கு மரபுப்படி ஆண்களுக்கு மொட்டை அடிக்கணும்னு விதி இருக்குது. கபால கிரியைக்கு முன்னாடியோ பிறகோ ஆண்கள் தங்களோட முடியை முற்றிலும் மொட்டை அடிச்சுக்குவாங்க. அதாவது தங்கள் ஆண்டனாவையே நீக்கிடுவாங்க. மொட்டை பண்ணாத ஆண்கள் கூட தங்களோட சிகையில் ஒரு குறிப்பிட்ட தாந்திரிக கட்டை போடுவாங்க. அதனால் சக்தி சர்க்கியூட் முழுசாக பிளாக் ஆகிடும். ஆனால் பெண்களுக்கு மொட்டை பண்ணணும்னு எந்த விதியும் இல்லை. இயற்கையே அவர்களுக்கு முடி அழகை கொடுத்துருக்குது. அதனால் அவர்களை பாதுகாக்கிற ஒரே வழி அந்த ரேடியேஷன் ஜோன்லேருந்து முழுக்க முழுக்க தள்ளி வைக்கிறது தான். இதையெல்லாம் மூட நம்பிக்கையாக நினைக்கிறவங்க கிராமப்புற கோவில்களில் நடக்கிற பூதம் ஓட்டும் கேஸ் ஸ்டடீஸை ஒரு தடவை கவனித்து பாருங்கள். ஆச்சரியப்படுவீங்க. மேலூர் தடையால் பாதிக்கப்படுறவங்கள 90% பெண்களே. அவங்க வாழ்க்கை வரலாற்றை பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல தகன மைதானம், கல்லறை, இல்லைன்னா ஒரு மனுஷர் நடமாட்டமே இல்லாத இடத்துல திறந்த முடி வச்சுக்கிட்டு போன அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். இது தற்செயலாக நடந்ததில்லை. இது சக்தியோட விஞ்ஞானம். ஆனால் ஆபத்து முடிவோட மட்டும் முடிஞ்சு போகலை. முடி மட்டும் பிரச்சனைனா பெண்கள் தலையை மூடிக்கிட்டு போயிருக்கலாம், தொப்பி போடலாமே. ஆனால் அப்படி இல்லாதது ஏன்? ஏன்னா ஆபத்து முடியை விட ஆழமாக இருக்குது. நேரடியாக கர்ப்பப்பையில் இருக்குது, வரப்போகிற தலைமுறையில் இருக்குது. கருட புராணமும் ஆயுர்வேதமும் ஒரே குரலில் சொல்கிறது என்னன்னா, பெண்ணோட உடல் ஆணோட உடலை விட ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரெசிப்டிவ். இயற்கை பெண்ணுக்கு கொடுத்துருக்கும் மிகப்பெரிய சக்தி சிருஷ்டி சக்தி, ஒரு புதிய உயிரை உருவாக்குற சக்தி. அவங்களோட கருப்பை இந்த பிரபஞ்சத்திலேயே மிக புனிதமான இடம்னு சொல்லப்படுது. அங்கே தான் உயிர் உருவாகுது. ஆனால் தகன மைதானம் அதுக்கு நேர் மாறானது. அங்கே தான் உயிர் முடிவடையுது. தகன மைதானம் என்பது அழிவின் மையம். உருவாக்கமும் அழிவும் ரெண்டும் நேர்மறையான சக்திகள். நெருப்பும் தண்ணியும் மாதிரி. இவை ரெண்டும் ஒன்றுக்கொன்று மோதினா வெடிப்பு தான். உடல் எரியும் போது மரத்தோட புகை மட்டும் இல்லை. கருட புராணம் சொல்கிறது என்னன்னா, எரியிற மாமிசம், உருகிற கொழுப்பு, எலும்புகள் எரியறதால உருவாகிற நுண்ணிய அணுக்கள், அலைகள் எல்லாம் காற்றில் பரவுது. அது ரொம்ப விஷமாக இருக்கும். அந்த விஷ அலைகள் ஆண்களின் உடலுக்கு பெரிய பாதிப்பு செய்யாது. ஆனால் பெண்ணின் இனப்பெருக்க உறுப்புகளுக்கு அது ரொம்ப ஆழமான மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். தந்திர சாஸ்திரம் சொல்கிறது என்னன்னா, தகன மைதானத்தில் இருக்கிற இந்த மரண அலைகள் பெண்ணோட கருப்பையில் இருக்கிற உயிர் சக்தியை உறிஞ்சிடும். ஒரு பெண் கர்ப்பிணியாக இருந்தாலோ எதிர்காலத்தில் அம்மாவாக போகிறவங்களா இருந்தாலோ தகன மைதானத்தோட அந்த சூழல் அவங்களுக்குள்ள வளர்ந்துட்டுருக்கிற கருவை சேதப்படுத்தும். இதையும் விட பயங்கரமான விஷயம் என்னன்னா, தகன மைதானத்தில் அலைஞ்சிட்டு இருக்கிற அற்றுப்பத ஆன்மாக்கள் எப்போதும் மறுபடியும் பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு உடல் வேணும். ஒரு கர்ப்பிணி பெண் அவங்களுக்கு ஒரு திறந்த கதவு மாதிரி.
அந்த ஆன்மாக்கள் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையோட உடலுக்குள்ள நுழைய முயற்சி செய்யலாம். இதை தந்திர மொழியில கர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நடந்தா பிறக்கிற குழந்தை உடல் ஊனமா இருக்கலாம், இல்லைன்னா மனநிலை பாதிக்கப்பட்டதா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட முழு வாழ்க்கையே துன்பமோ போகலாம். நம்ம முன்னோர்கள் ரிஷிகளும் விஞ்ஞானிகளுமா இருந்தவங்க இந்த ரிஸ்கை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் ஒரு கடுமையான விதியை அமைத்தாங்க. உயிர் கொடுக்கிற சக்தி இருக்கிறவங்கள மரணத்தோட வீட்டிலிருந்து தள்ளி வைக்கணும்னு. இது ஒரு பெண்ணை மட்டும் பாதுகாக்கிறதுக்காக இல்லை, வரப்போற முழு தலைமுறையையும் பாதுகாக்கிறதுக்காகத்தான். இப்போ நான் உங்களை தகனமயத்தோட மிக கொடூரமான ரொம்பவே பயமூட்டும் ஒரு தருணத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த காட்சியை பார்க்க இரும்பு மனசு வேணும். கபால கிரியா. உடல் எரியும் போது தீயின் அலைகள் ஆகாயம் தொடும் அளவுக்கு எழும்பும். உடல் பாதிக்கு மேலே எரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு சடங்கு நடக்கும். வீட்டோட முக்கியமான ஆண், பெரும்பாலும் பெரிய மகனோ அல்லது கணவரோ, ஒரு பெரிய மூங்கில் கம்பை எடுத்து முழு பலத்தோட எரியிற உடலோட தலை எலும்ப அடிப்பாங்க. நடுவுல இருந்து உடைக்கும் அந்த சத்தத்தை நீங்க மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. நேத்து வரைக்கும் நீங்க நேசிச்ச, உங்களை மடியில தூக்கி விளையாட வைத்த ஒருத்தர் இன்னைக்கு அவங்களோட தலையெலும்ப நீங்களே உடைக்கிற நிலை. தலையெலும்பு உடையும் போது அதுக்குள்ள இருக்கிற கொதிச்சு குமிழற திரவம் தீர விழுந்து ஒரு விசித்திரமான சினுங்கும் சத்தம் வரும். கருட புராணம் படி இது அவசியமான ஒன்று. ஏன்னா ஆன்மாவுக்கு இருக்கிற கடைசி பற்று அவங்களோட அகங்காரம், அதாவது மூளைன்னு நம்பப்படுது. கபாலம் உடையாம இருந்தா உயிர் முழுசா விடுதலை அடையாது. பிரம்மரந்திரத்தை திறக்கத்தான் இந்த கிரியா. ஆனா மனவியல் என்ன சொல்கிறது? இது ஒரு பெரிய அதிர்ச்சி. இந்த காட்சி அவ்வளவு கொடூரமானது, யாரோட மனநிலையையும் குலுக்கிடும். பெண்கள் ஆண்களை விட அதிகம் மென்மையானவர்கள், உணர்ச்சி வசப்பட்டவர்கள், சென்சிட்டிவானவர்கள். இது அவர்களோட பலவீனம் இல்லை, இயற்கை கொடுத்த ஒரு வரம், அன்பும் தாய்மையும். ஒரு அம்மா தன்னோட மகனோட தலையெலும்பு உடையிறத பார்க்குறாங்கன்னா, இல்லைன்னா ஒரு மனைவி தன்னோட கணவரோட தலையை உடைக்கிறத பார்க்குறாங்கன்னா, அந்த மன அதிர்ச்சியிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுக்க வெளியே வர முடியாமல் போகலாம். அந்த காட்சி கனவுகளில் வரும். தூங்க விடாது, டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும், உடல் நலமும் பாதிக்கப்படும். ஆண்களை சின்ன வயசுலேருந்தே மனசு கல் மாதிரி ஆக்க பழக்கப்படுத்துகிறாங்க. அதனால தான் இந்த கடினமான கல்லுக்கரமான பொறுப்பை அவங்களுக்கே கொடுத்தாங்க, பெண்களை அந்த மன உளைச்சலிலிருந்து காப்பாற்ற. இந்த விதி பெண்களை பலவீனமாக நினச்சி உருவாக்கப்பட்டது இல்லை, அவர்களோட உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுத்து உருவாக்கப்பட்டது. பெண்கள் தகன மைதானத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு ஆழமான ஆன்மீக காரணம் இருக்கு. அது ஆன்மாவோட பயணம். கருட புராணத்தோட முழு அமைப்பே இறந்த பிறகு ஆன்மா எப்படி பயணம் செய்யும்னு சொல்லத்தான். அங்க பெண்கள் தெரியாமலேயே ஒரு பெரிய தடையா மாறிடுவாங்க. பிரேத கல்பம் அத்தியாயத்துல யமராஜன் சொல்றாரு, மரணத்துக்கு பிறகும் ஆன்மா உடனே போயிடாது, அங்கேயே நின்று எல்லாத்தையும் பார்க்கும், தாகம் எடுக்கும், பசி எடுக்கும். ஆனால் அதை விட அதிகமாக பாசம் தொந்தரவு பண்ணும். குடும்பம் நினைவுக்கு வரும், யமதூதர்களோட போக தயங்கும், திரும்ப திரும்ப பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. இப்போ அந்த காட்சியை நினச்சி பாருங்க. ஒரு உடல் எரியும் போது முன்னாடி அந்த இறந்தவரோட மனைவி, அம்மா, மகள்கள் எல்லாரும் மார்பை அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த அழுகை, அந்த ஓலம், அந்த துயரம், இவையெல்லாம் ஆன்மாவுக்கு ஒரு சங்கிலி மாதிரி ஆகிடும். பெண்கள் இயல்பாகவே தங்களோட உணர்ச்சிகளை மறைக்க முடியாதவங்க. ஆண்களைப் போல கல் மாதிரி நின்றுட முடியாது. அவர்களோட அழுகை இயல்பானது. ஆனால் கருட புராணம் சொல்றது என்னன்னா, தகன மைதானத்தில் விழுற ஒவ்வொரு கண்ணீரும் அந்த போகிற ஆன்மாவுக்கு நெருப்பு கங்காரம் மாதிரி. ஆமாம், உங்கள் கண்ணீர் அந்த ஆன்மாவை எரிக்குது, வலியை கொடுக்குது. ஆன்மா தன்னோட மனைவியையோ அம்மாவையோ இப்படி துடிக்கிறத பார்த்தா பாசம் திரும்ப உயிரோட வரும். யமலோகம் போக மறுக்கும், திரும்ப குடும்பத்தோட இருக்கணும்னு நினைக்கும். அந்த ஆன்மா பிரேதமாக மாறி அதே தகன மைதானத்திலேயோ இல்லைனா தன் வீட்டை சுற்றியோ அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க விடுதலைக்கான பாதையிலிருந்து திசை திருப்பப்படுவாங்க. அதனால தான் ரிஷிகள் ஒரு ரொம்ப கடினமான விதியை உருவாக்கினாங்க, தகன மைதானத்தில் கண்ணீர் விழக்கூடாதுன்னு. ஆனால் பெண்களின் அழுகையை நிறுத்துவது கிட்டத்தட்ட முடியாத விஷயம். அதனால தான் ஒரு விதி போடப்பட்டது, உடல் முழுசா எரிந்து சாம்பலாக மாறுற வரைக்கும் பெண்கள் வீட்டிலேயே இருக்கணும். அப்படித்தான் ஆன்மாவுக்கு குடும்ப பாசத்திலிருந்து விடுபட முடியும். இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் கடுமையாக, கொஞ்சம் கொடூரமாக கூட தோணலாம். ஆனால் ஆன்மீக பார்வையில் பார்த்தா
இது அந்த போகிற ஆன்மாவோட சுதந்திரத்துக்காக செய்யப்பட்ட மிக முக்கியமான செயல். இந்த எல்லா காரணங்களுக்கும் மேல இன்னொரு காரணம் இருக்கு. அது வாம மார்க்கம். ரகசிய அகோரா வித்தைய புத்தகங்கள்ல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும். அதுவே ரொம்ப பயமூட்டும் காரணம். தகன மைதானம் சும்மா அழுகைக்கும் உடல் எரிப்பதுக்கும் மட்டுமான இடம் இல்லை. இரவு வந்தா அந்த இடம் முழுசா மாறிடும். அது தந்திர கிரியைகளோட மையமா மாறும். அகோரிகள் தாந்திரிகர்கள் தங்களோட சாதனைக்காக தகன மைதானத்திலேயே தங்குவாங்க. தந்திர சாஸ்திரத்துல சக்தி சாதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சில விசேஷமான சித்திகளை பெற பெண் சக்தி தேவைப்படும்னு சொல்லப்படுகிறது. தவறான எண்ணம் கொண்ட சில தாந்திரிகர்கள், தவறான பாதையில் போகும் சாதகர்கள் தகன மைதானத்துக்கு வருகிற பெண்கள் மீது தங்களோட கருப்பு வித்தையை பயன்படுத்த முடியும். துக்கத்தில் மூழ்கி இருக்கும் ஒரு பெண்ணோட ஆறா ரொம்ப பலவீனமாக இருக்கும். அவங்களோட பாதுகாப்பு கவசம் உடைந்திருக்கும். அந்த நிலையில் அவங்கள வசீகரிக்க, அவங்க மேலே வசியம் செய்ய, இல்லைன்னா அவங்கள பயன்படுத்தி யட்சினியையோ பிசாசினியையோ கட்டுப்படுத்துவது சுலபமாக்கிவிடும். வரலாற்றில் இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. தகன மைதானத்துக்கு போன பெண்களுக்கு திரும்பிய பிறகு சிலருக்கு உடல் நலம் குன்றியது, சிலரின் நடத்தை மாறியது, சிலர் புரியாத விஷயங்களை பேச ஆரம்பித்தாங்க. இது எல்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டதா இருந்தது. நம்ம முன்னோர்கள் இந்த ஆபத்துகளை எல்லாம் நல்லாவே அறிஞ்சிருந்தாங்க. தகன மைதானத்துல மனித முகத்தோட ஓநாய்களும் அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னும், காற்று மாதிரி உருவத்துல சாத்தான்களும் இருக்கும் என்பதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஒரு லக்ஷ்மண் கோட்டை இழுத்தாங்க. பெண்கள் தகன மைதானம் போகக்கூடாது. இந்த விதி பெண்களை கட்டுப்படுத்த அல்ல, அவர்களை அந்த கருப்பு பார்வைகள்ல இருந்து, ஆபத்தான சூழல்ல இருந்து காப்பாற்றத்தான். இப்போ ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலான லாஜிக்கான காரணத்தை பார்ப்போம். இன்றைய மொழியில் இது குவாரண்டைன்னு சொல்லலாம். மரணம் என்பது ஒரு விதமான தொற்று. அது உடலுக்கே மட்டும் இல்லை, சக்திக்குமே. தகன மைதானம் நெகட்டிவ் எனர்ஜியும் பாக்டீரியாக்களும் நிறைந்த மையம். ஆண்கள் இறுதிச் சடங்கு முடிச்சு திரும்பும்போது அவங்க முழுக்க மாசடைந்தவர்களாக கருதப்படுவாங்க. அவங்க உடையில முடியல தோளில் தகன மைதானத்தோட தூசி, எரிந்த மாம்சத்தோட நாற்றம், அங்கே இருக்கிற கிருமிகள் எல்லாம் ஒட்டி இருக்கும். அதனால தான் பாரம்பரியத்தில் தகன மைதானத்திலிருந்து வந்த ஆண்கள் நேரடியாக வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. வெளியில் நிற்பாங்க. வேப்பிலை மெல்லுவாங்க, அது கிருமிகளை கொல்லும். இரும்பை தொடுவாங்க, அது நெகட்டிவ் சக்தியை வெளியேற்றும். நெருப்பை தொடுவாங்க, அது சுத்திகரிப்பு. அதுக்கு பிறகு தான் குளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. அப்போது ஒரு கேள்வி வரும், வீட்டில் ஆண்கள் எல்லாம் தகன மைதானம் போயிருந்தா வீட்டை யார் பார்த்துக்குவாங்க, வீட்டை யார் சுத்தம் பண்ணுவாங்க? பழைய அமைப்பில் அந்த பொறுப்பு பெண்களோடது. இது ஒரு வேலை பங்கீடு. ஆண்கள் உடலை எடுத்துக்கிட்டு தகன மைதானம் போனப்போ வீட்டில் பெண்கள் சும்மா இருக்கல. வீடு முழுக்க கழுவுவாங்க, உடல் வைக்கப்பட்ட இடத்த மண் சாணம் போடுவாங்க, பழைய துணிகளை துவைப்பாங்க, கங்கா ஜலம் தெளிப்பாங்க, தீபம் தூபமேற்றி வீட்டோட சூழலை சுத்தப்படுத்துவாங்க. ஆண்கள் திரும்ப வர்றதுக்கு முன்னாடியே சுத்தமான சாத்விக சாப்பாடு தயாராக இருக்கும். இது ஒரு திட்டமிட்ட எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஆண்கள் வெளியில் இருக்கிற நெகட்டிவிட்டியை ஹேண்டில் பண்ணுவாங்க, பெண்கள் வீட்டுக்குள்ளே பாசிட்டிவிட்டியை ரீஸ்டோர் பண்ணுவாங்க. பெண்களும் தகன மைதானம் போயிருந்தா இந்த சமநிலையை யார் காப்பாற்றுவாங்க? எல்லாரும் திரும்பும்போது அந்த கனமான நெகட்டிவிட்டி ஆண் பெண் இருவரின் மூலமாகவே வீட்டுக்குள்ளே நுழையும். படுக்கை அறை, சமையலறை, பூஜை அறை எல்லாம் மாசடையும். அப்படி ஒரு வீட்டில் வாழ்கிறவங்க உடலாலும் மனதாலும் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் இந்த விதி பாகுபாட்டுக்காக இல்லை, குடும்பத்தோட உடல் மன ஆரோக்கிய சமநிலையை காக்கத்தான். இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது, கூட்ட மனநிலை பாதிப்பு. பழைய காலத்துலேயும் இன்னைக்கும் பல இடங்களில் பெண்களின் வாழ்க்கை வீடும் குடும்பமும் தான். கணவரோட மகனோட பாசம் ரொம்ப ஆழமாக இருக்கும். மனோவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தகன மைதானத்தோட சூழல், எரியிற நெருப்பு, புகை, நாற்றம், மந்திரங்களோட சத்தம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மயக்க நிலையை உருவாக்கும். அதிக உணர்ச்சி வசப்பட்ட ஒருத்தர், குறிப்பாக இறந்தவரோட மனைவி, அந்த சூழலில் தன்னோட மனநிலையை இழக்கலாம். பழைய காலத்தில் இருந்த சதி பிரதை மாதிரி கொடூரமான பழக்கங்களும் இதே கூட்ட மனநிலை பாதிப்போட மோசமான வெளிப்பாடு தான். துக்கமும் சமூக அழுத்தமும் சேர்ந்த பெண்கள் தாங்களே உடல் எரியும் போது குதித்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதனால தான் பெண்களை தகன மைதானம் போக விடாமல் தடுத்தாங்க. துக்கத்தில் அவங்க தங்களை தாங்களே பாதிச்சுக்க கூடாதுன்னு, எரியிற நெருப்புக்குள்ளே ஓடி போகக்கூடாதுன்னு. அதற்கு பதிலாக
வீட்டில் மற்ற பெண்கள் அவங்களே ஆறுதல் சொல்லுவாங்க, கவனிச்சுக்குவாங்க. தகன மைதானத்தோட குழப்பத்தில் அது சாத்தியமே இல்லை. இப்போது நாம் 2026 இருக்கோம். உலகம் மாறி இருக்கு. இன்றைக்கு நகரங்களில் எலக்ட்ரிக் தகன மைதானங்கள் வந்துடுச்சு. புகை இல்லை, தலையெலும்பு உடைக்கிற அந்த பயங்கர காட்சி இல்லை, மணி நேரங்களாக காத்திருக்க வேண்டியதும் இல்லை. எல்லாமே ஒரு மிஷினுக்குள்ளே நடக்கும், சுத்தமாகவும் வேகமாகவும். அதனால தான் இன்றைக்கு பல பெரிய நகரங்களில் பெண்களும் தகன மைதானம் போகிறாங்க. பல மகள்கள் தங்கள் தந்தைக்கு முதல் தீ ஏற்றியிருக்காங்க. இது ஒரு நல்ல மாற்றம், பாராட்டுக்குரிய மாற்றம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.